நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கின்ற 100 மகளிருக்கு ஆட்டோ வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு கொளத்தூர் தொகுதியில் நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியில் அண்ணன் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சு இதே போல ஒரு நிகழ்ச்சி, ஒரு 100 மகளிருக்கு இந்த துறையின் சார்பாக ஆட்டோக்கள் கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அண்ணன் கணேசன் அவர்கள் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னோட தொகுதியில் கொடுக்க வேண்டும், எப்போ ஏற்பாடு செய்ய போறீங்க அப்படின்னு. தொடர்ந்து 2 வருஷம் அவர் பின்னாடியே ஃபாலோ அப் செஞ்சு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றியை அமைச்சர் கணேசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கே பேசும்பொழுது என் மீது உள்ள அன்பால் என்னை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முறையும் என்னை அழைக்கும் பொழுது அண்ணன் உதயநிதி என்று பேசினார். நீங்க எல்லாம் நினைச்சிருவீங்க அவருக்கு நான் அண்ணன் அப்படின்னு. அவர் என்னை விட மிக மிக மூத்தவர், பொது வாழ்க்கையிலும் சரி வயசையும் சரி. எனவே அவருக்கு நான் என்றுமே உண்மையான ஒரு நல்ல தம்பியாக அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு எங்களுடைய சேப்பாக்கம் திருவில்லிக்கேணி பகுதி மகளிருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் மீண்டும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தொழிலாளர் நலன் காப்பதில் நம்முடைய தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகின்றது. கலைஞர் அவர்களால் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தனித்தனி நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது. தற்போது தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேறணும்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அதை உறுதி செய்கின்ற வகையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுடைய மகளிர் பொருளாதார சுதந்திரம் பெறணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. மகளிருடைய விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு மகளிருக்கான முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வகையில் தான் தொழிலாளர் நலத்துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு 500 ஆட்டோக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து போன வருடம் 1000 ஆட்டோக்களை கொடுத்தோம். இந்த வருடம் முதலமைச்சர் இந்த துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 1000 ஆட்டோக்களை கொடுக்க வேண்டும் என்று டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 100 மகளிருக்கு ஆட்டோக்களை வழங்கியிருக்கின்றோம். இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, எங்களுடைய சேப்பாக்கம் திருவில்லிக்கேணி தொகுதியை சேர்ந்த 62 மகளிர் இங்கே ஆட்டோக்களை வாங்க வந்திருக்கிறீங்க. இந்த ஆட்டோக்களை பெற ஒவ்வொரு மகளிருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் மானியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிரை, திருநங்கையரை ஆட்டோ ஓட்டுநர்களாக்க பயிற்சி கொடுத்து நலவாரியத்தில் உறுப்பினர்களா சேர்த்து அவங்களுக்கு மானியத்தோடு ஆட்டோ கொடுக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இங்கே ஆட்டோக்களை பெற்றுள்ள ஒவ்வொரு சகோதரிகளையும் பார்க்கும்போது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் என்னுடைய கண்களுக்கு தெரிகின்றது. உங்களை பார்க்கிறப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் இருக்கிற நீங்க ரோல் மாடலா திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஆட்டோக்களை பெற்றுள்ள உங்களுடைய எதிர்காலம் சிறக்கட்டும், உங்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு நிலைக்கட்டும். நீங்கள் ஆட்டோக்களை பாதுகாப்பா ஓட்டுவீங்க நான் நம்புறேன். உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றென்றும் துணை நிற்பார். எனவே இங்கு ஆட்டோக்களை பெற்றுள்ள அத்தனை மகளிருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் கணேசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.